இன்றைய இனிய நாளில் நம் குடும்பமும் புராணத்தில் உள்ள கதாநாயகனும் கதாநாயகிகளும் இந்த தலைப்பில் சிலவற்றை பார்ப்போம். நம்முடைய இந்திய புராணங்கள், இதிகாசங்கள் காரண காரியத்துக்காக ஏற்பட்டது. கேள்விகள் கேட்கக்கூடாது என்பது பெரியோர் வாக்கு. இவற்றை நாம் நம்மளுடைய பக்தி யோகத்தால் அதில் இருக்கக்கூடிய ஆழமான நுட்பத்தை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் பில்டப்பாக செய்திருப்பார்கள். அதை எப்படி நம் குடும்பத்தில் பயன்படுத்தி கொள்வதென்றால், ஒரு சாக்லேட்டில் மேல் உரை, அதற்கு பின் வெள்ளை நிறத்தில் ஒரு உரை போட்டிருக்கப்பட்டிருக்கும். அதற்கும் அடுத்து அந்த கொக்கோ என்ற இனிப்பானது நடுவில் அமைந்திருக்கும் மிட்டாயில். அதே போலவே தேவையற்ற பில்டப்பான விஷயங்களை, அந்த கவர்களை எடுத்து விட்டு தூக்கி எறிவது போல் நம் சிந்தனையிலேருந்து வெளியேற்றிவிட்டு ஆழமான உட்பொருளை, அதில் இருக்கக்கூடிய கற்பு நெறி, உண்மை, ஊக்கம், உறுதி, அர்ப்பணிப்பு, இது போன்ற விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அந்த இனிப்பு என்பதை நாம் உண்பது போல அந்த நல்ல விஷயங்களை நாம் மனதில் நிலைநிறுத்த முடியும். உதாரணத்துக்கு மார்க்கண்டேய புராணத்தில் ஷூடேலா, மதலாலா என்ற 2 கேரக்டர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே குயின், அரசிகள். அவர்கள் அவளுடைய கணவனை நாட்டின் அரசனாகவும் இன்னொருத்தவங்க ஒரு ஞானியாகவும் மாற்றியிருப்பார்கள். தன் பிள்ளையை கூட அரசனாகவும் ஞானியாகவும் மாற்றியிருப்பார்கள். அதாவது பெண்கள் நினைத்தால் ஒரு முட்டாளையும் கூட புத்திசாலிகளாக ஆக்க முடியும் என்பது இவர்கள் ஷூடேலா, மதலாலா ரெண்டு கேரக்டர்ஸ், அரசிகள் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. அதேபோல் நம்முடைய ராமன், சீதா என்று எடுத்துக்கொண்டால் எவ்ரி ஜாக் ஹேஸ் ஹிஸ் ஜில் என்று சொல்வார்கள். ராமனுக்கு ஏற்ற சீதை என்று ஒரு பழமொழி. அதில் ஒரு கற்பு நெறியை பற்றி, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு தத்துவப்படி இந்த கேரக்டர்ஸ் அமைந்திருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு கேரக்டரையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாதவற்றை நாம் சிந்திக்காமல் பில்டப் செய்திருக்கிறார்கள் என்று ஒதுக்கிவிட்டால் அந்த புராணத்தில் உள்ள ஆழமான மதிநுட்பத்துக்கு தேவையான, நம் குடும்பத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான வளமான வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆக அடுத்தடுத்து பார்ப்போம்.